சட்டமன்றத்தில் பாருங்க, இதெல்லாம் எனக்கு வர்ற கோவத்துக்கு எப்படி பேசணும்னு தெரியலங்க. நான் அதை சிரிச்சிட்டு பேசிட்டு வந்துருக்கேன். அவ மனசுக்குள்ள நெருப்பு எரியுது எனக்கு. ஏங்க அந்த பிரபாகரன் என் தலைவனும் ஒன்னா, உங்களுக்கு புரியுதா? ஏங்க இவரு பேரவைத் தலைவருங்க. இன விடுதலைக்கு என் மண்ணையே கொடுத்துட்டு நிக்கிற அப்படிப்பட்ட மேதகு எங்க இவரு எங்க? இந்த வன்னி அரசு சொல்றாருங்க, நீங்க எங்க மேதகு பேர் வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க தான் மேதகு பிரபாகரன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. துப்பு இல்லாம காட்டிருக்கு. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். ஏன்னா மற்றவர்கள்லாம் பேசுவேன், நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். மாண்பு அமைச்சர் அவர்கள் பிரபாகரன் அவர்களே இதை தடுக்கலாமா? இல்லை, அந்த பேர் கொண்டவர் மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள். வன்னி அரசு பட்டார்னு போட்டு ஒன்று உடச்சி விட்டாரு. என்ன உடச்சி விட்டாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாம், திரள் நிதி இல்லை. எதுக்கு இதை சுட்டி காட்டுறதுக்கு என்ன? சீமானை சீன்றாராம், சீமானை சீன்றாராம். ஆமா, நீங்க சீமானை சீன் விட்டால் நாங்கெல்லாம் பயந்துட்டோம். வேற மாதிரி பேசி விட்டுறோம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த தம்பி வன்னி அரசுக்கு இந்த பதவி வந்த உடனே சின்ன பேசுறோம், எது பேசுறோம், எங்க பேசுறோம்னு தெரியல. இப்ப எங்களை திரள் நிதினு சொன்னேன், நீ திரள் நிதினு சொன்ன, போட்டான் வீடியோ. அங்கிருந்து உங்க அண்ணன் வாங்குறது, திரும்ப வாங்குறது, நீங்க வாங்குறது, ஒருத்தன் கார்ல போய் காசு கேட்கறது வந்துருச்சு வீடியோ. இன்னைக்கு இல்ல, அது எல்லா ஆட்சியும் நீ உன்னை எதுக்கு போட்டு வச்சிருக்காங்க? எல்லா ஆட்சியும் நடந்திருக்குங்க, திமுக ஆட்சியில் நடக்கலையா? நான் என்ன நீ மாற்று அசியமா விட்டு போயிருக்கேன். எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருக்கிற ஆள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு பொருளை கொண்டு கொடுப்பாரு. அதெல்லாம் மொத்தமெல்லாம் வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் இது பண்ணி கட்டிகள் எல்லாமே. ஜோசப் விஜய்னு அவர் ஒரிஜினல் நேம் போடுறாரு. அதுல என்ன குறைபாடு இருக்கு? ஏன் சீமான் அதை போய் சொல்றாரு? சீமானே சைமன் தான் இருக்கு அவரோட பாஸ்போர்ட்ல எல்லாம். ஜோசப் எப்ப போட்டுக்கணும்? எப்ப வேணாலும் போட்டுக்கலாங்க. திருச்சி கிழக்கில் விஜய், திருச்சி வடக்கில் விஜய், திருச்சி மேற்கில் விஜய், திருச்சி தெற்கில் விஜய் சொன்னீங்கல்ல? இல்ல, அது அங்க கொண்டு போய் பதிவு பண்ணும்போது அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு. சந்தில் விஜய், பொந்தில் விஜய் சொன்னல, அப்ப சொல்லணும் இந்த விஜய் வெறும் விஜய் அல்ல, ஒரு ஜோசப் விஜய் அப்படி சொன்னியா? சீமான வரக்கூடாதுன்னு சொல்லி சவுக்கு சங்கரும் பேசிட்டு இருக்காரு. வரவே விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இல்ல, சவுக்கு சங்கரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம். நான் காலைல கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன் முகநூல்ல. அவனை என்ன சொல்லி அடிக்க, செருப்பால் அடிச்சாச்சு. விளக்கமத்தால பொம்பளைக்கு அடிச்சிட்டாளுங்க, அறிவு வரல. வீட்டுல பீய காய்ச்சி ஊற்றி அடிச்சாங்க, அப்பயும் புத்தி வரல. அவன் எப்ப பார்த்தாலும் கஞ்சா போயிருப்பான் போல. அவன் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். படபட பட்டாசு தான். நம்ம வந்தாருனாலே, இவர் வந்தாலுனே ஒரு பட்டாசு வெடியா வெடிச்சிட்டு போவாரு. நாம் தமிழர் அமைப்போட கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்னங்க ஐயா, நீங்க படபடன் பட்டாசு மாதிரி பறந்துட்டு இருக்கீங்க. சீமான் மேலே அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. எல்லாரும் பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்களே. அண்மையில் அமைச்சர், இப்போ நம்மளோட நெருங்கிய நண்பர்கள் தான், வன்னி அரசு பட்டார்னு போட்டு ஒன்று உடச்சி விட்டாரு. என்ன உடச்சி விட்டாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவர் அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. ஏன், என்ன விஷயம்? இல்லை, பார்த்தேன். அது வன்னி அரசுக்கு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வன்னி அரசை பற்றி நன்கு அறிந்தவர் நீங்கள். அதுபோல் வன்னி அரசுக்கும் ஈழத்துக்கும் எவ்வளோ உறவு என்பது நீங்கள் மட்டும்தான். நான் உங்களை தான் சொல்கிறேன், தெரியும் உங்களுக்கு. அவருக்கு என்னாச்சுன்னா, இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு, புது மாப்பிள்ளையாக இருக்கார். அதில் பதவி பிரமாணம் கிடச்சிருச்சு. அவர் கனவாக நினச்ச அந்த இது கிடைச்ச உடனே அவருக்கு தான் என்னவா இருக்கன்றே மறந்துட்டு பேசுறாரு. அதாவது கல்யாணம் ஆகிறது அமைச்சராக இருக்கிறது நீங்க கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ அவர்களெல்லாம் இது கிடைக்காத ஒரு அரும்பொருளாக இருக்கும்போது போராடினாங்க தான், அதில் மாட்டு கருத்து இல்லை. போராடினாங்க, ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்கணும். அது கிடைக்காத வாய்ப்பாக இருக்கும்போது இப்போ திமுகவில் நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன திண்டிவனம் நினைக்கிறேன், திண்டிவனத்தில் திமுகவில் நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு. அது திமுக வெற்றியை அவர் தக்க வச்சுருக்கும் போது தாவேக அரசு வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை அங்கே வச்சு அதை பதவியாக மாற்றிக்கிட்டாரு. அது இல்லாமல் இதெல்லாம் உலகறிஞ்ச விஷயம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. இப்போ அவர் நிலை தடுமாறி வன்னி அரசாக இல்லாமல் வேறு அரசாக மாறிட்டாரோன்னு எனக்கு கூட சந்தேகம் வருது. ஏன்னா தினமும் ஒரு புலம்புறாரு அவர், தினத்தோடு ஒரு புலம்புறாரு. எனக்கு வன்னி அரசு அமைச்சராவதில் மிக மகிழ்ச்சி மகிழ்றேன், அதில் மாட்டு கருத்து இல்லை சீமான் தம்பியா. ஏன்னா
அவங்க சொல்லுவாங்க நாங்களாம் தலித்து, நாங்களாம் ஏசி, எங்களுக்கு அந்த ஆட்சியும் அதிகாரம் கிடைக்கவில்லை. அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வரும்போது நாங்கள் மகிழ்ந்துருவோம், அப்படித்தான் எங்களை ஆட்சியை கொண்டு போவோமா. ஆனால் 10 வருஷம் 5 வருஷமாக தொங்குவாங்க திமுகவில். அது கடந்த கால ஒரு கேவலப்பட்டது. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுவோம், இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற எங்கள் அண்ணா திருமாவர்கள் எல்லாம் அன்றைக்கு தமிழ் தேசியத்தை வாய்ப்பு பேசாமல் திமுகவுக்கும் கோபாலபுரத்துக்கும் அப்படியே ஒரே முட்டை கொடுப்பாங்க, செம்ம முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுப்பதில் இவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அப்படி இருந்த இந்த விசிக கட்சியினர் இன்று இந்த அதிகார பகிர்வில் போயிட்டாங்க. இப்போ இந்த அதிகார பகிர்வில் அமைஞ்ச உடனே இப்போ தான் சுயரூபம் வெளியே வருகிறது. உண்மையான முகம் என்ன சொல்ற பார்த்தீங்களா? ஒரு ஜேசிடி பிரபாகர் ஐயா சட்டமன்றத்தில் பாருங்க, இதெல்லாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு எப்படி பேசணும்னு தெரியலங்க. நான் அதை சிரிச்சிட்டு பேசிட்டு வந்துருக்கேன். அவள் மனசுக்குள்ள நெருப்பு எரியுது எனக்கு. ஏங்க அந்த பிரபாகரன் என் தலைவனும் ஒன்னா, உங்களுக்கு புரியுதா? ஏங்க இவரு பேரவை தலைவருங்க. என் தலைவன் என் இனச்சாவை கண் முன்னே கொடுத்து தன் குடும்பத்தையே அங்க களத்தில் நின்று கொடுத்து என்ன இன விடுதலைக்கு என் மண்ணையே கொடுத்துட்டு நிக்கிற அப்படிப்பட்ட மேதகை எங்க இவரு எங்க? இந்த வன்னி அரசு சொல்றாருங்க, நீங்க எங்க மேதகு பேர் வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க தான் மேதகு பிரபாகரன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. திப்பு இல்லாம காரணம் இருக்கு. என்ன அவர் தலைவர் அவர் தலைவரே இவரை பார்த்தவர் தானே. ஒப்பீடு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஐயா, வன்னி அரசுக்கும் ஈழத்துக்கும் எவ்வளவு உறவு என்பதை நன்றாக அறிந்த ஒரே பெருமகன் நீங்கள். நான் அதை அப்பவே அவங்கள்ட்ட பதிவு பண்ணிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட அதே வன்னி அரசு வாயில தான் இப்படிப்பட்ட என் தலைவனை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். ஏன்னா மற்றவங்களாம் பேசுவேன், நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். மாண்பு அமைச்சர் அவர்கள் பிரபாகரன் அவர்களே இதை தடுக்கலாமா? இல்லை, அந்த பேர் கொண்டவர் இல்லை, மேதகு பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள் ஒரு ஒப்பீடு எப்படி பாருங்க. என்ன நான் என் தலைவனை பெரிய மார்க்ஸ் லெனின் மேல அவரை விட பெரிய ஆளுன்னு சொல்லுவேன் என் தலைவனை. என்ன இப்ப மார்க்ஸும் படிச்சிருக்கோம், சேகவரா படிச்சிருக்கோம், எண்ணற்ற புரட்சியாளனை கதை படிச்சிருக்கோம். அத்தனையும் தாண்டி ஒரு தலைவன் இருக்கிறாருன்னா எமது தலைவன் மேதகு பிரபாகரன். அவருக்கு முன்னால இங்க தலைவனே கிடையாதுங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, ஈழத்தில் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே எமது தலைவன் மேதகு பிரபாகரனை போல ஒரு தலைவனை கண்டதுண்டா? என்ன அவர் எடுத்த முன்னெடுப்பு எடுத்ததுண்டா? என்ன அவர் சமரசம் செஞ்சிருந்தா சீனாட கொடுத்துட்டு வாழ்ந்துருக்கலாங்க. இன்னைக்கு நீங்க அவர் ஒரு சபாநாயகரை அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. இதே அவரோட தலைவர் திருமாவளவன் போய் ராஜபக்சே போய் பார்த்துட்டு பரிசு பொருளெல்லாம் வாங்கினான்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி அந்த வீடியோலாம் பார்த்தோமே, அப்பெல்லாம் நீங்களும் அமைதியாக இருந்தீங்களா? ஐயா, அவங்க அரசியல் விமர்சனம் பண்ண வந்த பிள்ளை நம்மள. நாங்கள் என் தலைவன் தமிழ் தேசியத்தின் தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை என் தலைவன் மேதகுவின் வழியில் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் யார் இன்னைக்கு? எமது தலைவன் மேதகு பிரபாகரன் தான். அவரை முன்னிறுத்தி இன்னைக்கு நாங்கள் எண்ணற்ற வழக்குகளை வாங்கியிருக்கோம், எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கோம். நாம் தமிழ் கட்சி இல்லை என்ற ஒரு போராட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்குனது எமது அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆகவே எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எமது தலைவன் இருக்கிறார். நம்ம ஏன்னா அவர் வழியில தான் போயிட்டு இருக்கோம். எங்களை பற்றி அவர் இதை பத்தி வாயை திறக்கலையே. அண்ணன் பேசுவாங்க. என்ன அண்ணன் பேசாத மேடைகள் இல்லை. இன்னும் இந்த உலகத்திலேயே மேதகு தலைவர் பிரபாகரனை பற்றி அதிகபட்சமாக பேசிய ஒரே தலைவன் எமது அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன எண்ணற்ற மேடைகள், எண்ணற்ற மேடைகள், எண்ணற்ற நிகழ்வுகள் நம்ம அப்படி செஞ்சுட்டு தான் நம்ம வர நாட்டுக்குள்ளார ஓரளவுக்கு 2001 பின்னால பேசுனதுல அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதுல யாரும் மறுத்து சொல்ல முடியாது. ஆனா இப்ப இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் பொழுது, இந்த மாதிரி அவங்கள சொல்லும் பொழுது, வன்னியர் சொல்லும் பொழுதோ இத்தனை நாள் ஆச்சு. இல்ல அண்ணா அறிக்கை விட்டுருக்காரு. நான் உங்களை காட்டி போறேன். இங்க என்னுடைய கைபேசியில் இருக்கு. அண்ணா அறிக்கை அதை கண்டிச்சு விட்டுருக்காங்க. நம்ம தம்பிகள்லாம் முகநூல்ல பக்கம் பேசிட்டு இருக்காங்க, ஊடகமாயெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட நம்ம வீரத்தமிழனுடைய தலைவர் செந்தில்நாதன் இதை பற்றி ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. அப்போ அண்ணன் அறிக்கை தான் விட்டுருக்காரு. அண்ணன் விரைவாக பேசுவாங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா, எமது தலைவன் உலகத்துக்கே வழிகாட்டி தலைவன். ஆனால் அவர் எமது தலைவன், எங்க தலைவங்க. எங்க தலைவனை பேச நீ யாருங்கிறோம்? நீ சொல்ற
உங்கள் பதாகை எல்லாம் எமது தலைவன் படத்தை போட்டு வச்சுக்கிறேன். என்ன அது தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாம தான் போடுறீங்களா? அதுதான் தலைவா. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இந்த தம்பி வன்னியரசுக்கு இந்த பதவி வந்தவொடனே கிறுக்கு பிடிச்சி போச்சு. என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம்னு தெரியல. இப்போ எங்களை திரள் நிதின்னு சொன்னேன். நீ சொன்னது நாட்டுக்கு தாவேக அரசு தம்பி விஜய் அரசு கடன் வாங்குவது சரிதான், ஆனால் திறன் தவறுன்னு சொன்னார். உங்களுக்கு விளங்குது, இந்த காலையில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, கடன் வாங்குறது சரியா தரனா வாங்குறேன் வாங்கலை அவ்வளோதானே. என்ன இப்போ என்ன ஒரு உதாரணமாக அம்மா சௌமியா அன்பமணி சொன்ன மாதிரி மேகத்தால் அணை கட்டணும், ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க, இது கிளாஸு கட்டணும் கட்டல அவ்வளோதானே. ஏன் நடுப்புற மட்டும் கொடுக்குற விஜயா அசிங்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் அவங்கள வாழ்த்துறேன். அதுபோல் கடன் வாங்கலாம் வாங்கலை அவ்வளோதாங்க இருக்குது. நீ என்ன சொல்லணும், ஐயா இங்கே மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுக்கு முன்பாக உருட்டு, நீ உருட்டுவல்ல, ரொம்ப உருட்டுவாங்கல்ல, அப்போ என்ன சொல்லணும், இங்கே திமுக ஏற்கனவே நாங்கள் முட்டு கொடுத்த திமுக ரொம்ப கடன் வாங்கிடுச்சு, இப்போ ரொம்ப கடன் ஜாஸ்தி ஆகி போச்சு, அதால் வந்து ஒரு 10 லட்சம் கோடியே 20,881 கோடி அதை வாங்கியிருக்கேன். அது அதிகாரப்பூர்வமாக எனக்கு இன்னும் வரல. இல்லை அது இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து முடிச்சுட்டு போங்க. நீ அதான் பேசிருக்கணும். வாங்கலாம் வாங்கலாம், அதான் பிரச்சனை. கடன் வாங்கலாம் திரள்நிதி இல்ல, எதுக்கு இதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு என்ன சீமானை சீன்றாராம், சீமானை சீன்றாராம். ஆமா, நீங்க சீமானை சீன் விட்டால் நாங்கெல்லாம் பயந்துட்டோம். எப்பா வேற மாதிரி பேசி விட்டுருவோம். மாண்பு இருக்கு, சீமான் தம்பிகள் நாங்க, எங்களை அப்படியே விட்டுறணும். இப்ப பல முறை உங்களை வான் பண்ணியாச்சு. என்ன எங்களுக்கும் பேச தெரியும். உங்களை போல நீ திரள் நிதின்னு சொன்ன போட்டான் வீடியோ, அங்கிருந்து உங்க அண்ணன் வாங்குறது, திரும்ப வாங்குறது, நீங்க வாங்குறது, ஒருத்தன் கார்ல போய் காசு கேட்கறது வந்துருச்சு வீடியோ. இன்னைக்கு ஆலங்குடி சட்டமன்ற ஊஞ்சனை சரவணன் காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு 25,000 மொத்தம் எவ்வளவு தரீங்க? அங்க வாங்கிட்டு இருக்கிறார்லப்பா. சிவகங்கை பாராளுமன்றத்தில் காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், திருமயம், ஆலங்குடி இந்த மாவட்ட செயலாளர்கள் நிதி இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க. தொடர்ச்சியா இப்ப அசிங்கப்பட்டது யார்? அசிங்கப்பட்டது யார்? தம்பி வன்னியரசு நீங்கள் தான். நாங்கள் இந்த மண்ணுக்கு உழைக்கிறோம், மக்களுக்கு நிக்கிறோம், சிறைப்படுறோம், ஏன் மக்களுக்கு சோறு கேட்கிறோம், காசு கேட்கிறோம். இது எங்கள் மக்கள் பிரச்சனை. உங்களிடமோ இல்லை நீங்கள் முட்டு கொடுக்குற இடமோ இல்லை இப்போ போய் அறிவியல் அமைஞ்சிருக்கலோ கேட்டிருக்கேம்மா, என்ன மண்ணுக்கு நிற்கிறேன், நான் அங்கே சோறு திங்கிறேன், என் மக்கள் எனக்கு சோறு போடுறான், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை என்ன காரணம் இந்த சமயங்கள்ல இத்தனை நாள் கழிச்சு இப்ப அமைச்சர் ஆன உடனே இந்த மாதிரி வார்த்தை இருங்க. இது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்ப இங்க பாருங்க, இங்க தாவேக்காவா அந்த கட்சி பேரே மறந்துடுறேன், கர்ணம் எடுக்க அந்த விஜய் கட்சியா தானே முன்ன டிவிக்கிறோன்னு சொல்லிட்டு இருப்போம், இப்ப தாவேக்கான்னு மாத்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கட்சி ஓ தமிழ்ல டிவிக்கிறவன் இங்கிலீஷ்ல டிவிக்கு ஏதோ ஒரு கரம் வந்துட்டு போறான் விடுங்க. அந்த தம்பிங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களை பேசினாலும் அப்படியே உட்காந்துருப்பாங்க, எது செஞ்சாலும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதில் நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டேன், உங்களை மகிழ்ற வாழ்த்துறேன்னு சொல்லிட்டேன். ஏன் நீ எங்கள் தம்பி, உங்கள் தம்பினா புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாம் சொல்லுவாங்களே, எப்படி சரத்குமார் ரத்தம்ன்றாரு, எப்படி இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வேல்முருகன் ரத்தம்னு சொல்கிறாரு, சீமான் எந்த ரத்தம் வந்து கேள்வி வருது இல்லை? அப்படி கேள்வி வரும். நாம சொல்கிறோம் ஆமாம் இது தமிழ் ரத்தம். அப்போ ஐயா சரத்குமார் நிகழ்ச்சி போனால் நீங்கள் பிஜேபி பாத்திரலா சீமானி சொல்கிறீங்க, இங்கே வந்தாக்க என்னப்பா அங்கே ரத்தம்ன்றாங்க, ரத்தம் தமிழர்களாக ஒன்றிணைறோம். அவங்க ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரத்தம் ஆமாம் இது தமிழ் ரத்தம். இந்த 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 கூட்டணியில் ஐயா வைக்க வர மாட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைத்து ஒரு அதிகாரத்தை பிடிச்சு விட்டா நமக்கு என்ன தெரியும்? ஒன்று முட்டுவது தெரியும். இப்போ ஒரு வேல்முருகன் கூப்பிடுற கூட்டத்தில் தாவேக்காவும் கூட இருக்குதே, அந்த அவங்க இந்த ஆட்களும் வராங்களே பெண்ணு. இப்போ அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த தா வாக்கா அது வந்து வாழ்வுரிமை கட்சி. அது ஆமா ஆமா, அவர் கூட்டுற கூட்டத்துல
நீங்க அண்மையில வேல்முருகன் ஒரு கூட்டம் கூட்டினாரு. ஆமா. அந்த முக்கியமான கூட்டத்துல தேர்தலை ஒட்டி அதுக்கு பின்னாடி எல்லாம் கூட்டும் போது நீங்க வந்து இல்லங்க, பேசுறாங்களே. கடந்த வாரம் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. ஆமா, நானும் கலந்துக்கிட்டேன். ஆமா, எக்மோர ராஜரத்னம் ஸ்டேட்ல நடந்துச்சு. ஆமா, அதுல ஐயா வந்து வேல்முருகன், அது கிருஷ்ணசாமி தலைமை நடந்துச்சு. அது ஆமா. அப்ப சிறப்பு வந்தா ஒரு 15 பேர் வந்தாங்க. என்ன தலைப்பாளம், திருமாறன் அந்த கூட்டம். ஆமா நடந்துச்சு. அதுல அது தம்பி வேல்முருகன் பேசும்போது ரத்தம் பேசினார். ரத்தம் உங்க தலைமையிலே செயல்படும், தப்பில்லை சீமானே சொல்றாரு. ஆமா, என்ன மேடையிலே சொன்னாரு. மேடையிலே சொல்றாரு. அப்ப நாம தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு என்ன இப்ப நமக்கான பிரச்சனைய இந்த மேகதாது அணை கட்டடம் பண்ணணும். நம்ம என்ன அங்க வாட்டாள் நாகராஜன் நம்ம சிஎம் படத்தை போட்டு பொலன்னு பொழக்கிறான், செருப்பை எடுத்து அடிக்கிறான், பால் கட்டி உன்னை ஊர்ல தொங்க விடுறான். இப்ப நம்ம சிஎம் சொல்றாரு, என்ன நீ செருப்பால எங்க அடிச்சாலும் அடிச்சு எனக்கு கவலை கிடையாது, எனக்கு நான் சிவகுமார்ட்ட பேசுறேங்கிறாரு. அப்ப இது சரியா இருக்காது. ஏன்னா காவிரி நடுவர்மன்றம் அமைச்சாச்சு இதுக்கு. ஏன்னா எத்தனையோ ஆணையம் அமைச்சாச்சு, இதுக்கு எத்தனையோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதையெல்லாம் மதிக்காத ஒரு கர்நாடக அரசு உன் கூட ரகசியமா அப்படியே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். நீ ஒருவேளை பேசியிருந்தா ஐயா சிவகுமார் கொடுத்துருப்பாரோ உங்க நம்பி இருக்கலாம். ஆனா இந்த எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காவிரி என்பது கர்நாடக பிரச்சனை, தமிழ் பிரச்சனை, குறிப்பா விவசாய பிரச்சனை. ஆகவே தான் அந்த 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 இடத்துல அப்படி பேசினாங்க, தலைவர்கள்லாம் பேசினாங்க. அதுல உங்களுக்கு எங்க வலிக்குது? அப்ப தமிழங்க தெரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்ப தமிழங்க ஒன்னாடக்கூடாது அப்படின்னு வன்னியரசு நினைக்கிறாரா? ஏங்க திருமாவன் இன்னைக்கு 2 சீட்டு வச்சிட்டு இருக்காருங்க. அது 2 சீட்டு அவங்களுக்கு கிடையாதுங்க. 20% இவங்களுக்கு, 80% திமுக ஓட்டு. அவங்க சொல்றாங்க என்னங்க, நீங்க அவங்களோட திமுகவோட இருந்த ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கனால திமுக ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னமோ அவங்க 20% சொல்றீங்க. சரி, சிரிச்சிடறோம். வேற என்ன பண்ண முடியும்? உனக்கு தெளிவா தெரியும் நீ எவ்வளவு வாங்கியிருப்ப, எவ்வளவு கொடுத்துருப்ப ஓட்டுக்கு. நீ எப்பயுமே நீங்க யாரும் கொடுக்க மாட்டீங்க. என்ன எல்லா கதையும் மக்களுக்கும் தெரியும், இதை பார்க்கணும்னு தெரியும். சரி, உங்களுக்கு ஒரு உருட்டு தேவை, எப்படியும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற தெளிவா இருப்ப. குற்றச்சாட்டு அவங்களும் உங்க மேல வைக்கிறாங்கல்ல, சீமான் மேல வைக்கிறாங்கல்ல. சீமான் எந்த மலையை உடைத்தார், எந்த மண்ணலை வித்தார்? சீமான் மக்களுக்கு நிற்பது தவறான ஒரு கேள்வி கேட்டா உங்கள்கிட்ட பதில் இருக்கா? திமுகவில் நீங்க அங்கம் தவிர எந்த குழுவும் கூட வெளியே வரலையா? எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து திமுக இருக்கிற ஆள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு பொருளை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் சத்தமெல்லாம் வாங்கிக்கிறீங்க, அதெல்லாம் இது பண்ணி கட்டிகள் எல்லாமே திமுக போறீங்க. அதுக்கே ஒரு காமெடி பண்ணாங்க. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் வருது ஒரு தமிழர் என்ற போர்வையில் உறவின் முறையில். இப்ப ஐயா நீங்க ஒரு கட்சியில் இருக்கீங்க வச்சுக்கோங்க. நான் இப்ப சீமான் தம்பியா நான் தமிழர் இருக்கேன். நீங்க உதாரணத்துக்கு திமுக இருக்க, நம்ம அண்ணன் தம்பி. ஓ நிகழ்வுக்கு நான் வரணும், ஏன் நிகழ்வு நீங்க வரணும். இது மனித மாண்பு. இது தாண்டி பாத்தீங்களா திமுகவின் வீட்டுக்கு தம்பி முருகன் போயிட்டா சொல்றேன், பைத்திய கருத்தணும் இல்லையா? விஜய் வந்து ஜோசப் விஜய்னு அவர் ஒரிஜினல் நேம் போடுறாரு. அதுல என்ன குறைபாடு இருக்கு? ஏன் சீமான் அதை போய் சொல்றாரு? சீமானே வந்து சைமன் தான் இருக்கு அவரோட பாஸ்போர்ட்ல எல்லாம் இருக்கு. இருங்க நான் சொல்லிடுறேன். ஜோசப்னு எப்ப போட்டுக்கணும்? எப்ப வேணாலும் போட்டுக்கலாங்க. திருச்சி கிழக்கில் விஜய், திருச்சி வடக்கில் விஜய், திருச்சி மேற்கில் விஜய், திருச்சி தெற்கில் விஜய் சொன்னீங்கல்ல? இல்ல, அது அங்க கொண்டு போய் பதிவு பண்ணும்போது அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு. சந்தில் விஜய், பொந்தில் விஜய் சொன்னல, அப்ப சொல்லணும் இந்த விஜய் வெறும் விஜய் அல்ல, இவர் ஜோசப் விஜய் அப்படி சொன்னியா? இல்ல, அவரு பேர் எப்படி எழுதி கொடுத்திருக்காரு? அவரோட ஒரிஜினல் பேர் தான் எழுதி கொடுத்திருக்காரு. ஐயா ஐயா சொல்றீங்க இது குறையன்னா இது சொல்லல தலைவா. இது பெரிய தேசிய குற்றமெல்லாம் கிடையாது. அந்த பேர் அந்த வச்சுக்கிறாரு. நாம என்ன சொல்றோம்னா, ஒரு தலைவன் மக்களுக்கு இயல்பா உண்மையான சொல்றோம். ரொம்ப போற பக்கம் சொல்ற விஷயம் தான் இது, அழுத்தமா சொல்ற விஷயம்லாம் கிடையாது. ஒரு தலைவன் இந்த மண்ணை ஆளும்போது அந்த தலைவன் மக்களுக்கு உண்மையாரு, அப்ப உன் பேரை கூட இதுக்கு பாதி மறைக்கிற, அப்ப முழுசா சொல்லப்பான்னு சொல்றோம். இதுல என்ன குற்றம் இல்ல? ஒரிஜினல் பேர் தான் சொல்லிருக்காரு. இப்போ அவரோட ஒரிஜினல் பேர் ஆனா சீமான் தான் சைமான்ங்கறது சீமான் மாத்தி இருக்காரு. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சொன்னதை பத்தி கவலை இல்ல, ஏன் எங்களுக்கு சொல்லலன்னு கேள்வி. ஏன் அப்ப சொல்லல, இப்ப சொல்றீங்க? இது சும்மா ஒரு கேள்விதான். அவர் ஏதோ காரணம் சொல்லலாம். நடிகரா இருக்கும் போதே சொல்லிருக்கணும் சொல்றீங்க. சார் ஐயா, நீ நடிகராக சொல்லணும். என்ன நீ நடிகராக வரும்போது எப்படி வந்து தெரியும் எங்களுக்கு? என்ன இந்த 42 பேர் செத்தப்பெல்லாம் என்ன ஓட்டம் நீ சொன்னல, ஓடு 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 ஓடுன்னு. அந்த அதில் ஓடு ஓடு நீ தான் ஓடுன, அதெல்லாம் சொன்ன ரொம்ப அது பழைய செய்தி. பழைய செய்தி, ஆனால் மனசு வலிக்கிற செய்தி. நீ எப்பேற்பட்டவர்கள். இப்போ தாவேக்க அரசு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையின் ஒரு விஷயம் இருக்கு. இந்த முதலாவது பட்ஜெட்டா இது இப்போத்தானே பண்ணாங்க. அப்போத்தான் அந்த பாம்பு விஷம் நிரம்பிய அந்த பாம்பு வெளிவருவதை பார்த்தேன். எப்படி என்ன பார்த்தீங்க? அதில் அந்த பட்ஜெட் நீங்க படிச்சீங்களா? நல்லா பார்த்தோம், படித்தோம். சொல்லுங்க.
அதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது பல செய்திகள் இருக்குல்ல. திமுகவின் நகல். ம். அதுதானே அது. அப்ப திமுக என்ன செய்தது? இல்ல அப்படி நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. இல்ல மாற்ற சொல்லுங்க. ஒரு 7 மாசம் இருங்க 6-7 மாசம் தான் இருக்குது. இந்த 6 மாசம் சமயத்துல ஒரு ஐயா போடணும் நான் இருக்குது. சொன்னேன், இப்பதான் இந்த விஷப்பாம்பு தன் உண்மையான முகத்தை எடுத்து வெளியே காட்டுன்னு சொல்றேன். இது என்னுடைய வார்த்தையா இருக்குது. அது விஷப்பாம்பு மக்களுக்கு ஏதுவான்னு சொன்னா நீங்க தெரியும். 90 நாள் தான் ஆச்சு அவங்க பதவிக்கு வந்து. அந்த 90 நாள் இல்ல ஐயா, 300 நாள் இல்ல. எப்பயுமே பாம்பு பாம்பு தான். இப்ப 5 வருஷம் கழிச்சு விஜய் ஜோசப் விஜய்ங்கிற பேரை மாத்தி வரா? அப்பயும் அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர். அதுக்கப்புறமா தம்பி நம்ம அப்படிதான் பாக்குறோம். அவர் மீது நமக்கு எந்த வன்மம் கிடையாது. இப்ப விஜயை திட்டம் நேர்ந்து விட்டுருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. நம்ம தம்பி தான். ஏன்னா தம்பியை உருவாக்குவது நம்மளுடைய பங்களிப்பு தம்பிக்கு இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து கோட்பாடு சிக்கல் வந்துச்சு, தம்பி தனியா போறாரு. ஒண்ணுமே அது வேற. சரி, அது பட்ஜெட் பற்றி இந்த பட்ஜெட் பேட்டர்ல வந்து இதுல நான் குறிப்பா சொல்றேன். வாழைக்கு முட்டு கொடுக்கறது திட்டம் இருக்கா? யாராவது கேட்டாங்களா? ஒரு வரல சொல்றேன். தம்பி வினோத் அவர் என்ன சொன்னாரு? தொடர்ச்சியா விவசாயிகள் போராடுறான் தமிழ்நாட்டில். கடன் வந்துருச்சு, தள்ளுபடி பண்ணுங்க. என்ன விஷம் குடிச்சு சாவுறான், மருந்து குடிச்சு சாவுறான், தூக்கு போட்டு சாவுறான் விவசாயி. ஏன்னா மனசுங்க அந்த விவசாயி வந்து ஒரு பெரிய தெய்வத்தின் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க விவசாயிகள். அவர்களுக்கு இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்க நெல்மணிகள் எல்லாம் மூட்டையெல்லாம் பத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ பாதுகாப்பாற்ற நிலையில் இருக்கா இல்லையா? இல்லை, இன்னும் பாதுகாப்பு நிலையில் வரல. ஆனால் 90 அதற்கு 90 நாளுக்குள்ளே நீங்க ஆட்சி இருந்ததல்ல, அப்பெல்லாம் ஒண்ணுங்க நீங்க பெருசா கேட்காம இப்ப வந்து நீங்க 90 நாட்குள்ள எல்லாமே ஆகணும்னு சொல்லி எப்படி இது பண்றீங்க? திராவிடத்தை செருப்பாலே அடிச்சது நாம் தமிழ் கட்சி. திராவிடத்தை கருவறுப்போம் என்று கதறியது நாம் தமிழ் கட்சி. இன்று அந்த திராவிடத்தை கருவறுத்து விஜய் என்றால் வாழ்த்துக்கள். நான் அது மாட்டுக்கிறது இல்லை. எந்த திராவிடம் என் மண்ணை சூறையாடியதோ அந்த திராவிடத்தை அப்புறப்பட்டு வந்து தம்பி விஜய்க்கு நன்றி சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு கூட சொல்லிட்டு இருக்கேன். நான் அது எனக்கு ஒன்று சண்டைங்க. நீ நல்லது பண்ண சொல்ல போறேன். இப்போ இந்த நீங்க சொன்னீங்களே 3 மாத ஆட்சியில் அவர்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நான் புரிஞ்சுக்கிட்டது இப்பதான். இருங்க ஐயா, இருங்க காலம் கொடுங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி இப்பதான் வந்திருக்காங்க எல்லாம் புது பிள்ளைய, அவங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படும்ல. ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனால் எல்லாம் கற்றுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் பார்த்து செய்வாங்க. இது உங்களுடைய இது என்ன? நான் அவங்க செஞ்சதில்ல, நான் அனுபவிச்சதெல்லாம் பாருங்களேன். வடக்கன்டா நமக்குலாம் என்ன நினைக்கும்? அவன் ஒழுக்கமற்றவன் நினைப்பான். அந்த வடக்கன் ஆரம்பித்தான் நீட்டுக்கு எதிர் போராட்டம். என்ன குளறுபடி, வினாத்தாள் குளறுபடி. அந்த வடக்கன்ஸ் டெல்லியில் ஒட்டுமொத்தமாக கூட நின்னா பாருங்க. அப்போ ஜந்தர் மந்தரில் பிஜேபி அலறியதா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அங்கே நீட்டு போய் ரத்தம் சொட்ட போயிட்டு இருக்கான். ஒருத்தன் சொல்றா, என்ன அறா, நான் இப்படித்தான் எனக்கான விடுதலை பெற வேண்டும் என்றால் என் ரத்தம் வேண்டாம் அறாங்கிறா. அவள் சிங்கப்பெண், நீங்க வச்சீங்க அது ஒரு நொந்த பெண். அந்த பெண் எங்கன்னு தெரியல, அதுக்கு அப்புறம் வரும். அதுக்கு முன்ன அந்த சமயத்துல நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஜனநாயகன் படம் சரியாக ஓடவில்லை என்று திரையிலே அந்த அமைச்சர்கள் எல்லாம் அழுத காட்சியை பார்த்தீர்களா? அன்றும் தமிழகத்தில் இருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த நீட்டுக்காக போராடினார்கள். அவரை அடித்து ஒழித்தது உங்களது போலீஸ். அதே அவரே தான் நீட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போடுறதுக்கான முயற்சிகள் நடந்து இருக்குது. நான் முறையா பேசுறேன். சட்டமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. கேள்விக்கு நான் கடா பதில் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிறத நான் தம்பி சீமான் தம்பி போய் சொல்ல மாட்டேன். நான் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சட்டமன்றம் ஐயா ஒன்ன புரிஞ்சுக்கங்க, சும்மா கடுப்பாயிருவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க ஜனநாயகம் போச்சுங்கிறான், இங்க ஓன் ஜனநாயகம் போச்சுங்கிற. இது நீ கொடுத்தது முதல் வழி. ராஜமோகன் சொல்றாங்க எக்மோர்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவா நாங்க நீட்டுக்கு ஆதரவா நிற்கிறோம் சொன்னவர ராஜமோகன் என்ன மைத்துக்கு நீ வந்து மென்னா போட்டுன பதில் இருக்கா? அவனோட பதில் அவர்கள் தான் நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம மேகதாது பிரச்சனை வருது, எண்ணற்ற பிரச்சனை வருது. உங்க தீர்வு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எனது ஆட்சி வந்தால் இங்க காவல்துறை நடக்க சொன்ன நம்பணும், எல்லா மக்களும் நம்பணும். என்ன இவர்கள் தான் மாற்று, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தம்பி விஜய் வரணும் மாற்றுன்னு சொல்லி ஓட்டு போட்டான். நீ வந்துட்ட. அதுக்கப்புறம் போன மாசம் எவன் சபரிவர்மன் அடிச்சு கொல்லப்பட்டான். நடவடிக்கை ஒன்றும் இல்லை.
இந்த வாரம் செத்துருக்கான் தம்பி அருணாசலம் அடிச்சு கொண்டிருக்கேன். என்ன இது? அயோக்கியத்தனம் ஃபுல்லாக உங்களுக்கு கத்திட்டு வந்திருப்பீங்க, செய்வீங்க, ரீல்ஸாக போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் டைம் வேணுமா? எதுக்கு டைமு ஐயா? இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐயா. இந்த மண் கிடைக்காது, மிகப்பெரிய போராட்டங்கள் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதே போல் எங்களை சொல்கிறாங்க நீங்கள் தோத்துட்டீங்க. ஆமாம் தோத்துட்டோம். நான் மட்டும் தோக்கலை, கக்கனை தோக்கடித்த மண், காமராசு எங்கள் அப்படி தோக்கடித்த மண், சமகாலத்தில் என்னோடு வாழ்ந்த ஐயா நல்ல கண்ணுவை 3 முறை வீழ்த்தப்பட்ட மண் இந்த மண். அப்போ எங்களுக்கு தோல்வி எல்லாம் ஒரு சாதாரணம். நாங்கள் மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நின்றுட்டு இருக்கோம், இன்னும் கூட இருப்போம். இன்னும் இப்ப ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் வந்து இந்த கடைசி தேர்தலில் 26 தேர்தலில் காலவாரி விட்ட மாதிரி ரொம்ப கீழே போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது இப்ப என்ன சொல்றாருன்னா, அவரு கூடயே பயணிச்ச ஜெகதீச பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, சீமானை எந்த இடத்துலயும் நாங்க வந்து ஜெயிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா கட்சி இப்ப சீமானு வந்து அவருக்கு நான் நிக்க போறேன்னு சொல்றதே வந்து என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிங்க, நான் வந்து தனியா நின்று நினைக்கிறாரா? இது ரொம்ப தவறு புரிதல், தவறான புரிதல். இதை நான் சொல்றேன். இல்ல தம்பி ஜெகதீச பாண்டியனுக்கு நம்ம வருவோம். ஜெகதீச பாண்டியன் யார் என்று தெரியாமல் இருந்த பொழுது, எந்த ஊடகத்தினுடைய வெளிச்சமே இல்லாத பொழுது தம்பி ஜெகதீச பாண்டியன் எப்படி இருந்தார் என்பதை நன்கு நான் அறிவேன். ஏனென்றால் நான் கூட பயணிச்சாள். என்ன, நான் அண்ணோட சோறு திம்பேன், அவர் அண்ணோட சோறு திம்பார். அது அவரெல்லாம் ஆரம்ப இடத்துல கூட இருக்காருங்களேங்க. இருக்காருங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே, இருக்காரு. நீ எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் இன்னைக்கு தலைவர் பிரபாகரனை ஒரு பார்வை மக்கள் பார்க்கறாங்கன்னா அங்கே கருணாவும் இடம்பெறார். கருணாவின் மீது ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கு, தலைவர் பிரபாகரன் ஒரு பார்வை இருக்கிறது. அப்படித்தான் இங்கே உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். அப்ப என் தலைவனை அங்கே ஒரு துரோகி இருந்திருக்கான்னா அங்க என்ன ஒரு துரோகி இருந்திருப்பேன். அதுலயும் என் தலைவர் உடனே களை எடுத்துருவாரு. எங்க அண்ணன் லேட்டா களை எடுத்துட்டாரு. என்ன, இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட கருணாக்கள் இருந்தாங்க. என்ன, அந்த கருணாக்களை நாங்கள்லாம் அடையாளம் கட்டி சொன்னோம், அண்ணே ரொம்ப வேலை கொடுக்க போறானே பாருங்க, உங்க கூட இருப்பான், ஃபுல்லா ஊடகம் ஃபுல்லா அவன் தான் காட்டுவான். அதுக்கப்புறம் பார்த்தாக்க அவனுக்கு கொம்பு முளைச்சி, சின்ன இப்பயே கொம்பு முளைச்சிச்சு, வெளியே போய் வியாபாரம் பேச போறானேன்னு சொன்னோம். நம்ம தம்பிடா. ஆனா எத்தனை பேருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 முக்கியமான ஆட்கள் முழுவதுமே போயிட்டாங்களே ஐயா. முழுதெல்லாம் போடல, யார் சொன்னது? என்ன பாருங்க, செந்தமிழன் சீமான் எமது தலைவன். நான் போயிடுவேனா? எப்ப போவேன்? நான் இறந்து என் அண்ணன் கையால ஒரு புலிக்கொடி போத்துனா என் ஆன்மா என் தலைவன் பிரபாகரிடம் போய் சேரும். நாங்கள் அப்படித்தான். இந்த புகழ் வெளிச்சம் கிடைச்சிருச்சு, என்னோட கூப்பிட்டாங்களே, வாங்க வாரித்த பொறுப்பு இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க, பயங்கரமா பேசுறீங்க, அல்ல உச்ச ஸ்தாயில பேசுறீங்க, உங்க பேச்சுங்களை வீஸ் போகுது, கூப்பிட்டா ஒருத்தன். சிச்சி, நேற்று வரை சீமான் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இன்று தாவேக்கா மரத்தை தின்பதற்கு நான் மனுஷனா? சீமான் தம்பிடா, பிரபாகரன் பிள்ளடா, என்ன சத்தியத்தின் மகன்டா நாங்கள்லாம். என்ன அப்படி சொல்லி நாங்கள் வந்த ஆளுங்க. எல்லாருக்கும் விலை பேசப்படுது, எல்லாருக்குமே கொஞ்சம் முகம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் விலை பேசப்படுது, அது வேற. என்ன இந்த அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சொல்லலாம். அப்ப நான் திருட்டு வேணா சொல்லுவேன், நான் திருட்டன் சாமி அப்படி சொல்லுவேன். நான் திருடியதை நீ பாத்தியா? அப்படிதான் பேசுவான். புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து அவனை பற்றி சொல்ல மாட்டான். இவர் வளர்த்து விட்டுறது, இவன் கொம்பு முளைச்சிடும், அப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரி நீ போயிட்டங்க. சீமான் செய்த தவறு என்ன? அம்பா சமுத்திரத்தில் நான் விடவே மாட்டேன் ஒரு வன்மம் பேசுறேன். இப்ப இங்க இருந்து போயிருக்காங்க நிறைய பேர், தங்கச்சி காளியம்மா போயிருக்கிறாங்க, இப்ப அண்மையில களஞ்சியம் போயிருக்கிறாரு, ஐயா முத்துப்பாண்டி போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒன்னா பயணிச்சு ஒன்னா சாப்பிட்டு நாங்கள் ஆளுகத்தான். என்ன திரு கல்யாண சுந்தரம் போயிருக்கிறாங்க. இதுவரை சீமானை பற்றி விமர்சனம் பேசிட்டு உண்டா அவரு? நீ ஏன் பேசுற? உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. நீ என்ன அவருக்கு என்ன பொறுப்பு தெரியும் உங்களுக்கு? இணையதள கூலிப்படை தலைவன். அவர் கொடுத்திருக்க பொறுப்பு இணையதள கூலிப்பட தலைவன். யாரு? ஜெகதீச பாண்டியன். அவருக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் வீழ்த்துவது அஜெண்டா கொடுக்கப்பட்டது. அதற்காகத்தான் அவர் கொடுத்த காசை விட அதிகமாக கூவுகிறார். அது மக்கள் முடிவு பண்ணிட்டோமுங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க, நீங்க தோந்து போயிட்டீங்கன்னா, பஞ்சாப்ல தோந்து போயிட்டேன், பாகிஸ்தான்ல தோந்து விட்டேன், என் மண்ணில் என் சொந்தக்காரன் தோக்கடிச்சிருக்கான், நாளைக்கே எங்களுக்கு வாக்கு செலுத்த போறான். புரியுதா உங்களுக்கு?
இப்போ திமுகவின் அராஜக போக்கினால வந்து ஒரு மாற்றம் தேவை. தம்பி விஜய் வந்திருக்காரு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நாளைக்கு தம்பிக்கு தான் தெரியுமே, இந்த அதிகாரம் ஒரு குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல உதறி எரியப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சரும் எப்படி பண்ண தெரியும், இல்லை ரீல்ஸு, இல்லை ஆய்வு, அது வெக்கக்கேடு அதை பற்றி பேசுற ரொம்ப கசப்பா இருக்கு. இன்னும் குறிப்பா கூட எக்ஸாக்டா ஒரு விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு, சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. அந்த ஆட்சியை பற்றி எப்படி இப்படி விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு மனசு வரும்னு சொல்லிட்டு, இப்ப ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் தம்பி விஜய் மோகன் ஒரு தம்பி, ஐயோ அந்த பிள்ளை கதறாங்க, பொம்பளை பிள்ளை கதறாங்க, என்ன இவர் இப்படி காட்ட சொன்னார். நம்மளும் பொம்பளை பிள்ளை பெற்றாலுங்க, சத்தம் போட்டு பேச இல்ல. அது எல்லா ஆட்சியும் நீ உன்னை எதுக்கு போட்டு வச்சிருக்காங்க? எல்லா ஆட்சியும் நடந்திருக்குங்க, திமுக ஆட்சியில் நடக்கலையா? நான் என்ன நீ மாற்று அசியமா கடை விட்டு போயிருவேன். எல்லா இது நடந்தது வந்து நம்ம வந்து இருங்க, நீ யாரு? மாற்று. எல்லாத்துக்கும் நீ ஆபத் பாந்தவன், எல்லா குற்றங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இயேசு, ஒரு அல்லாஹ், ஒரு முருகபெருமான். அப்படித்தானே அவனை பார்த்தான். நாங்க 10 வருஷமா கதறோம், என்ன பார்க்கலையா? என்னை தாண்டி வாக்கு செலுத்தான். அவனுக்கு உண்மையாரு. அந்த விஜய் மோகன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்குது அந்த காவல்துறை, புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணிருக்கு. இதுவரை ஏன் கைது பண்ணல? ஏன் பண்ண மாட்டேன். ஏன்? அவன் தற்குறி. ஆகவேதான் சொல்றேன், நீங்க எல்லாம் மங்குனி அமைச்சர்கள். 23ஆம் புலிகேசி அந்த அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் அறிவார்ந்த பிள்ளைங்க இல்ல. அதுல தவறி ஒரு பெண்மகள் போய் சேர்ந்துட்டாங்க, தவறுதலா. அது காலம் கையளிக்கப்பட்டது. அவங்க தான் சௌமியா அன்புமணி. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் ஏதோ இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் அப்படியா, காவிரியா, தண்ணியா, அணையா, அப்படி இந்த ரீல்ஸா விட்டாம்ப கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க. இந்த சௌமியா அன்புமணி போல தம்பி விஜய் பேசுவாரா? முடியாது. ஏன்? அவள் அறிவார்ந்த பெருமகள், அரசியல் நிபுணர், முனைவர். என்ன? ஆகவே நாம பண்ண புண்ணியம் அந்த அம்மா உள்ள போயிருக்கு. என்ன? என் கட்சியில், எங்க கட்சியெல்லாம் விட்டுருங்க, எங்க மக உள்ள போய் பேசுறாங்க. அரசியல் எத்தனையோ கட்சிகள். அவங்க தேர்தலுக்கு முன்னையே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசினாங்க, நல்ல அற்புதமா பேசினாங்க. இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் போய் பேசுறாங்க. நீ அதை வரவேற்கிறோம். அவங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டாமா? அவங்களை பார்த்து என்ன நீ என்ன சொல்லணும், கத்துக்கணும். என்ன சொல்றாரு மரியாதை சொல்சனே? நான் அப்படிதான் பேசுவேன். அப்படியே ஏங்க நீ வருந்தணுங்க, நீ வருந்துறியா? உனக்கு தமிழ் வரல. நீ ஜேபிஆருக்கு மரமானாரு, இல்லை ஜெர்மனில் போய் நீ இப்போ சிஎம்ஆர், அது எங்களுக்கு தேவையற்றது. நீ என்னுடைய சட்டமன்றத்தில் நீ ஒரு அமைச்சர், எனக்கு அவ்வளோதான். என் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற கடமை உங்கள்கிட்ட இருக்கு. நிதி அமைச்சர் நீ என்ன? அப்போ நீ ஜேபிஆருக்கு யாருக்கும் ஒரு தேவையற்றது. உன் தமிழ் மீது சரியாக வரலன்னா நாங்கள் சரிப்பா உனக்கு வரல. என்ன அதுக்கு என்ன நீ வருந்தணும்? முக்கரை கடந்துக்கிட்டு அப்படி கோவம் வருது உனக்கு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயா, தெரியல வெக்கப்படியா? என் மண்ணில, என்னுடைய அரியணையில என் மொழி உனக்கு வரல, உனக்கு பொறுப்பு கொடுத்து தப்புன்னு சொல்றேன் உனக்கு. என்ன? அதான உண்மை. சரி, தொலைச்சிட்டுங்க எல்லா பேரும். இப்பயே வந்து எத்தனை பேர் ஜெயிச்சான், எவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம், எவன் எந்த இலாக்கா யாருக்கும் அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, பாவம் நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸ்ரீக வைகுண்டத்தில் ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ போய் தூத்து நடிச்சு விட்டுருக்காருங்க. ஒருத்தன் சொல்றான், எப்ப நீ இங்க ஜெயிக்கலப்பா, உன்னை ஸ்ரீ வைகுண்டம் போகணும். அப்படியே மாத்திட்டாங்களா? இல்ல மாத்தல, எலெக்ஷன் நடந்தது, நீ மாறி வந்துட்டாங்கிறான். ஜூரிஸ்டிக்ஷன் மாறிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட இன்னும் கூட ஒரு ஸ்ரீநாதா தம்பி, அந்த தம்பி என்ன சொல்றாரு, ஏங்க தூத்துக்குடி பிரச்சனை தூத்து வந்து பேசுங்க, நாங்கள் விழாவுக்கு வந்திருக்கேங்கிறாரு. எவ்வளோ ஒரு அறிவார்ந்த பெருமகன். இப்படிப்பட்டவங்கள தான் இந்த அமைச்சரவை இருக்குது. அதால தான் சொன்னேன், ஏதோ தமிழ்நாடு உங்கள்ட்ட சிக்கிருச்சு. என்ன இன்னைக்கு எல்லாமே எங்களை வீழ்த்த நினைக்கிறான். ஏன்னா என் தலைவன் சீமான் ஒரு அறிவார்ந்த பெருமகன். என்ன அந்த மகன் உள்ளே வந்தால், எதுக்கு தம்பி ஜெகதீசப்பண்ண குதிக்கிறாரு? உள்ளே சீமானை விட்டால் சட்டமன்றத்தில், அதாவதுங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி வெளியே ஓட விடும். ஆனால் சீமான் போனா ஆளுங்கட்சி வெளியே ஓடுவாங்க. ஏன்? என் அண்ணன் வைக்கிற கேள்விக்கு ஒன்று பதில் இருக்காது. ஏனுங்க அவரை எதிர்த்து அவர் வரக்கூடாதுங்கன்னு சொல்லி இவங்க மட்டும் இல்ல, சீமானை வரக்கூடாதுன்னு சொல்லி சவுக்கு சங்கரும் பேசிட்டு இருக்காரு. வரவே விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இல்லை, சவுக்கு சங்கரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம். நான் காலைல கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன் முகநூல்ல. அவனை என்ன சொல்லி அடிக்க, செருப்பால் அடிச்சாச்சு.
விளக்கமத்தால் பொம்பளைக்கு அடிச்சிட்டாளுங்க, அறிவு வரல. வீட்டில் பீயை கடிச்சு ஊற்றி அடித்தாங்க, அப்பயும் புத்தி வரல. அவன் எப்போ பார்த்தாலும் கஞ்சா போயிருப்பான் போல அவன். என்ன இப்போ அந்த அருண் எனக்கு உங்களை எதிர்த்தா உடனே இதெல்லாம் பழி போடுவீங்களா? ஐயா ஒரு நிமிஷம். இதே வந்து திமுக காலகட்டத்தில் ஐயா திமுக அரசாங்கம் உன்னை காலி பண்ண நினைத்த போது துணை என்னது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானும் மறந்துட்டு பேசாதீங்க. சவுக்கு மீடியாவை நீ மூட வரும்போது ஆமா என்ன 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 சொன்னார் அண்ணன் சீமான்? நான் இருக்கேன் தம்பி, என்ன அதுக்குன்னு எங்களுக்கு நீ முட்டு சொல்ல, உண்மையை பேசு, சத்தியம் பேசு, அவதூறு பேசாத. நீ அவதூறு பேசுன இப்ப நாங்க இங்க பேசிட்டோம். அவன் அயோக்கியப்பன்னு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து தாவைக்கால ஏதோ பெருசா ஒரு ஏதோ வாங்கிட்டான் போல. என்ன உங்களை எதிர்த்து பேசினா உடனே தாவைக்கால வாங்கிட்டாங்க. சீமானை பேச வேண்டிய தேவை சவுக்கு சங்கர் எங்கே வந்தது? இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சீமான் இந்த ஒரு 5 வருஷம் ஆண்டாரா? இல்ல பெருசா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரா? இல்ல உங்களை போல விபச்சார வாயாது இல்லை. அவருதான் கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்லாம வீடு 3.5 லட்சம் ரூபா வாடகை கொடுக்குறாரு, பெரிய கிரவுண்ட் வச்சிருக்காரு, கார் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குறாரு. இதுக்கெல்லாம் எங்க பணம் வருது? உங்கள் மாலதிக்கு வாங்கி கொடுத்த வீட்டுக்கு எங்கே பணம் வந்தது? பதில் இருக்கா? எனக்கு அவரு ஒண்ணு கேட்டா நீங்க அவர் மேல பழி சொல்றீங்களா? சார், இவர் தமிழ் தேசிய ஒரு தலைவன் எனதான சீமான். என்ன அவரை சுற்றி எப்பயுமே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. என்ன எங்க நாங்க பார்க்க எங்க அண்ணங்க நான் காப்பாற்ற மாட்டேனா? நான் போடுறேங்க. இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? எங்க தேசம் பத்திரிக்கை ஏன் சார்பா 10 வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவி. அது போல மிகப்பெரிய ஒரு தமிழர் கூட்டத்தை அண்ணன் கையில் வச்சிருக்காரு. ஏன்னா அப்ப அவர் சோறு திங்கிறது கணக்கு எடுக்கிறது. ஏன்டா வேற வேலை ஒன்று தெரியுதா உனக்கு? சீமான் நோடிட்டு இருக்க என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எவன் இப்படி உன்னை எவன் பேச சொன்னான்? சந்தேகம் வருகிறதா? ஏனென்றால் எனக்கான எதிரியை நாங்க தீர்வு பண்ணுவோம். என்ன நீ விளையாட்டுல இல்ல, நீ வாலண்டியர் ஏற வேண்டியல, நீ லிஸ்ட்ல இல்லப்பா நீனு. அப்ப நீ ஏன் கதற? அப்ப உனக்கு கொடுத்திருக்க வேலை எப்படியாவது 26 இடைத்தேர்தலில் சீமான் வென்றுவிடக் கூடாது. அவர் வந்தால் சட்டமன்றம் ஆடி போயிடும். அப்ப அவர் தடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. அப்ப என்ன பண்ணும்? அவதூறுகளை அள்ளி வீசு. அவன் நிறைய வீசுப்போம்ல. அந்த காலி வீடியோ பார்க்க நிறைய பேர் இருக்கான்ல. அப்ப இதுதான் உண்மையோ? ஒரு பொய்யை திருப்பி 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 சொல்லி அதை நம்ப வச்சு விடுவது. ஏன் அம்பாசமுத்திர போய் நிக்கணும்னு விரும்புறாரு சீமான்? அங்க வந்து ஆமா, சிவசங்கர் தம்பி இருக்காரு. ஆமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நாம் தமிழ் கட்சியும் சீமானும் ஒருபோதும் நாங்கள் மற்ற கட்சி ஆசையோடு பொது வேட்பாளராக நாங்கள் நிற்கிறோம் என்று இதுவரையும் சொல்லலை. ஆனா இதை வந்து இந்த இணையதள அதாவது வயிற்றுக்கு வேண்டுமென்றால் சில அவதூறுகளை அள்ளிவிடுவது சில ஊடகங்கள் இருக்கு, அவர்களே கட்டமைக்கிறாங்க. இதுவரை அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, எங்கேயாவது நான் நிக்க போற சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? இடைத்தேர்தல் வரட்டும் சொல்லியிருக்காரு. நான் இங்க நிக்க போற சொல்லிருக்காரா? அப்ப இவர்களாவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதான் அவங்களுக்கு சோறு வேணுங்க. அவங்களுக்கே தெரியாம அண்ணன் சீமா அவங்களுக்கு சோறு போடுறாரு. நம்ம பல செய்திகளை பார்த்தோம். நிறைய செய்திகளுக்கு அவர் வந்து முட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, அது வந்து இவர் சொல்றது வந்து உண்மையாக நடைபெறுமா என்று நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மகிழ்ச்சி.